அதான் நினைச்சு பயப்படுறா வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் சொல்லக்கலை. நான் தாரணி. சரி, அப்ப இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்னு எனக்கு முழங்கல் என்னையும் கூப்பிட்டு நாங்கள் இனிப்பு சாமான் இருக்கோம். என்னையும் கூப்பிட்டே முறையில் உங்களை கூப்பிடுறா தெரிஞ்சு இனிப்பாத்தா செய்து வைப்போம். இனிப்பு பிடிக்குமில்ல? அப்ப இன்னைக்கு என்னக்கா செய்யறது இனிப்பா? இந்த இனிப்பா நாங்கள் ராசவல்லி கஞ்சி செய்ய போகிறோம். ராசவல்லி கஞ்சி ஏன்னா சரி. அப்ப ராசவல்லி கஞ்சி பாப்போம் என்ன மாதிரி எப்படி செய்யறன்றத அக்கா காட்டுவேன். சரி, அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் என்னன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ராசவல்லி கிழங்க நல்ல வடிவா தோலெல்லாம் நீக்கி வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய்ப்பால், அதாவது முதல் பால் இல்லை, ரெண்டாவது பால் தான். முதல் பால் இஞ்சி வச்சுருக்கு, ரொம்ப கடைசியாக வர்றதுக்காக தான் நான் அதை திரும்ப எடுத்து வச்சுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சவ்வரிசி பாருங்க, சவ்வரிசி வச்சுருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா சீனி, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுத்தம்மா. சரியா, நீ நாங்கள் எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வட்டி வச்சிருக்கிற அந்த கிழங்க நாங்கள் என்ன செய்வோம், அவிய விடணும். என்ன அதாவது அவிய விடனா நாங்கள் தண்ணியில் அன்றைக்கி அவிய விடையில இந்த பால் எடுத்து வச்சுருக்கோம் தானே, இந்த தண்ணி பாலில் தான் அவிய விட போகிறோம். எப்படி தண்ணியில அவிய விடாம பால்ல எப்படி விளையாட்டு நாங்க பால் அவிய விட போறோம். எனக்கா இப்ப தண்ணிக்கும் பாலுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு தானே. சரி, நாங்கள் இப்போ அடுப்பை ஒன் பண்ணி நல்ல வடிவா அவிய விட போறோம். நல்லா அவிய விட போறோம். நல்லா அவிய வேணும், அவிஞ்சாதான் ராசவல்லி கஞ்சி சரியா வேறுமே. சரியா வேறுமே கஞ்சி அப்படித்தானே சொல்றது. என்ன களியண்டன்னு சொல்றது, களியண்டன்னு சொல்றது, அது எனக்கும் சரியான முறை என்னன்னு தெரியல. ராசவல்லி களி விரும்பினதான் நீங்க எடுத்துக்கொள்ளலாமே. களியாவும் எடுத்துக்கொள்ளலாம், கஞ்சியாவும் எடுத்துக்கொள்ளலாம். அது என்ன பாக்குறவங்கள பொறுத்தது. அப்படியே எங்களோட வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரியான ஒரு ஆதரவாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு, அப்போ நீங்கள் என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க? கண்ணுக்கான நாள் கண்ணுக்கான நாள் நல்லா இருக்கிறோம். முன்னே தெரியாது, ஞாயிற்றுக்கிழமை தானே. அப்போ செடியை போட்டு வந்து குடிக்க மதியம் சாப்பிட்டு அப்படியே எங்கே வெளிக்கிட்டோம். வெளிக்கிட்டு வந்த இடத்துல இந்த இனிப்பு சாமான செய்யறதோ அப்ப இனிப்பு சாமான வேற நானும் கூட வந்து ரொம்ப கிளம்ப கொண்டு வந்துட்டேன். ஒரே எண்ணெய் சாப்பாடு கூட சாப்பிடுறது. இன்றைக்கு வித்தியாசமா இனிப்பு சாப்பாடுன்னு போவோம். இனிப்பு சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் இருக்கிறதால வீட்டுலையுமே இனிப்பு சாப்பாடுவே எண்ணெயை கழுவட்டேன். எண்ணெயை கழுவட்டும். சேர்ச்சி போனீங்களா? சேர்ச்சி போனது. அவிய விட்டு பாப்போம் என்ன செய்யறன்றத. சரியா, அப்ப எங்களுடைய ராசவல்லி களி என்ன சொல்லுது? கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வந்துடுது. அவிஞ்சு கொண்டு வந்துட்டேன் பாருங்க. அவிஞ்சு கொண்டு வந்து கலரை பாத்தீங்களா? எல்லாம் அந்த காலம் தான். அந்த கலர் கத்தரி பூக்கள் அப்படி வரும். அப்ப என்ன பிரச்சனை, இப்ப இந்த காலங்கள்ல அதுகள் ஒன்றும் இல்லை. சும்மா அதுகளை அப்படியே சொல்லி செய்து இனத்தோடு சாப்பிட வேண்டியது. மறந்து இருந்து அடிக்கணும் தெரியல. அந்த முன்னின கலர்கள் இல்லை, மங்கள் கலராக நினைச்சு
ஒரு சாம்பார் கலர் அடிக்குது என்ன அது என்ன கலர் இது என்ன சரி இப்படியே கொஞ்சம் அவிஞ்சு கொண்டிருக்க நாங்கள் என்ன செய்வோம் சவ்வரிசி சேர்த்து அவிக்க விடுவோம் என்ன அப்பதான் இதோட அவிக்கும் சவரிசி எத்தனை கிராம் போட்டுனாங்க நான் 100 கிராம் 100 கிராம் போட்டுனாங்க என்ன போட போறோம் அப்ப இதை நாங்கள் போட்டு அவிக்க விடுவோமா சவரிசியும் போடுறது இருக்கா கொஞ்சம் கடிச்சா வேணும் என்ன இன்னைக்கு ராஜிரிக்கு குடிச்சதுதான் கஞ்சியான்னு இது களி களி அப்ப நாங்க இதுல வந்து சவரிசி போட்டாச்சேண்ணே சவ்வரிசி நல்ல வடிவம் அவிஞ்சு வரட்டும் அவிஞ்சு வரட்டுமேண்ணே அவிஞ்சு மட்டும் அதுல போட்ட கிழங்கும் நல்லா அவிக்கணுமே அவிஞ்சு எல்லாமே மசிக்கணும் நல்லா மசிக்கணும் கிழங்கு சம்பவப்படாத அளவுக்கு மசிக்குவோம் ஆனா அக்கா மதிப்பா அக்காவுக்கு பேசுது யாரே அடுப்பு வைக்க அதாட்டி மேய்ச்சி பயப்படுறா ராவி ஒன்று வருதல்ல மோத்துக்கு நேரா அந்த கலரை பார்க்கத்தானே ஒரு மோசமா இருக்கு சாம்பல் கலர்ல வருது ராசவள்ளி கிழங்கண்டா அது என்ன ஒரு கலர் அப்பா என்ன சுட்ட கலர் மாதிரி வந்துட்டு வெளிர்ன கலர் இப்ப நாங்களுக்கு இப்படி கலக்க வலிக்கிட்டா அக்கா சாப்பிட அதான் செய்யறவ சாப்பிடாம விட்டா அவ்வளவு கவலையா இருக்கு நாங்கள் சாப்பிடக்க சாப்பிடாம பார்த்து கவலையா கட்டியா வருதுன்னு அப்படி சொல்லி கரண்டியால மகிழ்ச்சி கொண்டு இருந்தீங்கன்னா அப்படித்தான் வேணும் கடிவடை தப்பி போட்டு துப்பி போடுவீங்க அதான் நீங்கள் கழிச்சு கழிச்சு மகிழ்ச்சியா எங்களை பார்க்க துலாபுர போல என்ன உள்ளாலே வேற உருப்படியா அந்த வடக்கு ஓட்ட தெரியாத என்ன செய்யறது உங்களுக்கு அப்படி போட்டு துப்பி போடுவீங்க கடிபடுவேன் சரி அப்ப நாங்க இதெல்லாம் நல்லா அவிய விட்டு சரி அப்ப என்ன கட்டத்துல இருக்குது கொஞ்சம் பாருங்க நல்ல வடிவாக கரைஞ்சிட்டே நல்லா இப்படியே நாங்க என்ன செய்யணும்னா சீனி சேர்ப்போமே சீனி என்ன கோதி சேர்ப்போம் சீனியா சீல இனிப்பண்டா இனிக்கணுமில்ல என்ன கதை இனிப்பு சாப்பாடு செய்ய வைக்கணும் எல்லாம் இனிப்பெல்லாம் கரெக்டா இருந்தா தான் டேஸ்டியா இருக்கு செய்ய பின்ன நாங்களும் மூளை நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் இனிப்பில்லாலும் சாப்பிடுவோம் இந்த பிள்ளை சாப்பிடுவோம் சாப்பிடாதேண்ணா என்ன காணுமோ என்ன சீனி செக் பண்ணி பார்த்துச்சு அப்ப இப்படியே நாங்க கொதிச்சு கொண்டு வர மாவையும் போடுவோமே உளுத்த மாவையும் இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா உளுத்த மா கிடக்கு 100 கிராம் அப்ப நாங்க அதுல வந்து உளுத்த மாவும் போடணுமேனாக்கா போடைக்க பாப்போமா சரிங்க என்னடா இது கொஞ்சம் கொதிக்க கலர் வருது போலடாக்கா லைட் லைட்டா அதுதான் அப்ப அடுத்து என்ன அடுத்து நாங்க மாத்தி எப்பவுமே உளுத்தமா நாங்க பால்ல கரைச்சி வைக்கிறோம் தண்ணியை போட்டா கட்டியாக மாட்டேன் கரைச்சி வச்சிருக்கேன் பானி விட்ட மாதிரி உளுத்தமான கலர் அப்படித்தானே எல்லாம் சத்தான சத்து அதையும் சேர்த்து வடிவா மிக்ஸ் பண்ணுவோமே இப்போ உதயம் கலந்த வேற நல்ல கலர் வருது கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகி மாற போது போல மாறி போட்டு ஒடியமா கலர் உண்மையாதான் கூட கலர் மாறிட்டு ஏற்கனவே கலர் வர்றதுக்கு பரப்பாடு அதுக்கு இதையும் போட்டு ஆனா உண்மையிலே இது ஒரு சத்தான களி தெரியுமோ சத்தான களி எங்களுக்கு என்ன டேஸ்டியா இருந்தா சரிதானே கலர் தேவைப்படாது
சரி இது நல்ல வடிவா கொதிச்சு வரட்டுமே கொதிச்சு கொஞ்சம் முருகாட்டுமா கொஞ்சம் உருவணுமே நீங்கள் சொன்ன மாதிரி கஞ்சி தான் களியா சாப்பிடுவோம் கொஞ்சம் நாங்கள் ராசவள்ளி களி தானே செய்கிறோமே கொஞ்சம் தடிப்பா சாப்பிடுவோம் சரி அப்ப நான் கடைசி என்ன செய்யறேன் பாப்பமே சரி பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவா அவிஞ்சு ஒரு களிப்பதமா வந்துட்டு தானே வரத்தானே வேணும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா நாங்கள் எடுத்து வச்சுக்கிறது முதல் பாலையும் இதுக்கு சேர்ப்போமா முதல் பாலும் கருப்பாதான் அதையும் சேர்த்து இதுவும் நல்லா கொதிக்கணுமா இதுவும் நல்லா கொதிச்சு முறிவோம் கொஞ்சம் கட்டியா வரணுமே அப்ப நாங்க இது வந்து நல்லா கொதிக்க விட்டு கடைசியா என்ன மாதிரி எப்படி வருதுன்றத பாப்போமே அப்ப என்ன மாதிரி எங்களுடைய ராசவள்ளி களி வந்து ரெடி ஆயிட்டேனே இனிக்குதோ புளிக்குதோட்டு பாப்போமே இப்ப நல்ல சூடா கிடக்கேனே இது காணுமா என்ன சொல்றீங்க அப்ப என்ன மாதிரி நான் இன்னும் பாயில வைக்கல நல்லா தான் இருக்கேன் இனிப்பும் பரவாயில்ல நல்லா இனிப்பா தான் கிடக்கேன் இருக்கு இனி இப்படித்தானே இருக்கும் அப்ப அக்காவுக்கு என்ன சொல்லுது ஓ எனக்கு அப்ப எங்களுடைய பின்னிற டைமுக்கு நாங்க வந்து இன்றைக்கு ராசவள்ளி களி வந்து செய்து சாப்பிட்டுருக்கோமே செய்து சாப்பிட்டு உங்களுக்கு வந்து நாங்க இன்றைக்கு காட்டி இருக்கிறோமே அது மாதிரி நீங்களும் இந்த ராசவள்ளி களி செய்யறா இப்படி எங்களை போல செய்து பார்க்கலாமே நீங்க செய்து பார்க்க போறீங்களா அதானே அப்ப நாங்க என்ன மாதிரி அப்ப வீடியோ முடிப்போமே சரி அப்ப எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாற்று ஒரு வீடியோ சந்திக்கிறோம் பாய்